அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களோட வீட்டில் இருக்கிற கோப்பி மரத்தை தான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரி பூத்திருக்கேன் பாருங்க. கொத்து கொத்தா பூ நல்ல வாசம். இந்த பூ தேன் பூச்சிகளுக்கு நல்ல விருப்பம். விடியவில 9 மணிக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரே தேன் பூச்சிகள் மொச்சு கொண்டு நிற்குங்க, இங்கேண்டு பாடிக்கொண்டு. மல்லிகை பூவை விட நல்ல வாசமான ஒரு பூ. பூக்கள் வாடி பிஞ்சுகள் பிஞ்சு முத்தி காயா வந்துட்டுது. இப்போ அங்கங்கே பழங்களும் வந்துட்டுது. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது பழங்கள் எல்லாம். இந்த பழங்களை பார்க்க எங்களுக்கு ஈச்சம்பழம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சிவத்த பழம், நடுவுக்குள்ளே அந்த விதை இருக்கும். இதுகளை பறித்து எடுத்து வெயில்ல காய வைக்கிறது. பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் பிடுங்கி காய வச்சு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்பவும் கிடைக்கிற பழங்களை பிடுங்கி காய வச்சு அதோட சேர்த்துத்தான் இதை குட்டி எடுக்க போகிறோம். இன்றைக்கு பிடுங்கி எடுத்த பழங்கள் இதை இப்போ காய வைக்க போகிறோம். வெயில காய வைக்க அது காஞ்சு தோலெல்லாம் சுருங்கி நிறம் மாறி வந்துடும். இப்படி நல்லா காஞ்ச பிறகு தான் நாங்கள் குத்தலாம். நல்லா காஞ்சாதான் உரல்ல குத்தைக்கு எங்களுக்கு இந்த கோது கலண்டு உள்ளுக்க இருக்கிற கோப்பி விதை எடுக்கக்கூடியதாக இருக்கும். முதலும் பிடுங்கி காய வச்சு சேர்த்து வச்ச கோப்பி கொட்டை இதை உரலுக்க போட்டு குத்துறோம். குத்தி நல்லா கோது கலண்டு வரும். நல்லா கலண்ட பிறகு அதை பிடைச்சி கோது கலட்டி நாங்கள் கோப்பி கொட்டையை எடுக்கலாம். பிடைச்சி பொழிச்சு எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் நாங்கள். இதை பொழிச்சு எடுத்துக்க மேலுக்கு கோப்பி வரும். கீழே அந்த குத்துப்படாத கட்டைகள் வரும். அதை திரும்பியும் போட்டு உரல்ல குத்தி எடுத்து திரும்பவும் விடைச்சி பொழிச்செடுத்து தான் இந்த கோப்பி கொட்டையை சேர்த்து எடுக்கிறோம். இதுதான் நாங்கள் எடுத்த கோப்பி கொட்டை. கடையில் பண்ணுறதையும் விட கொஞ்சம் சின்னதாக தான் வரும் எங்களோட கோப்பி விதை. ஆனால் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.